ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் சிரிக்க வைத்த கத்தரிக்காய் அப்படின்னு சூப்பரான ஒரு கதை கேட்க போகிறோம். கதை கேட்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இந்த படத்தை பாருங்கள். இது என்ன படம்? இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த படத்தில் உங்களை மாதிரியே ஒரு குட்டி பையன் இருக்கான் இல்லையா? அந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? உட்காந்து அழுதுட்ருக்கான். அவனோட கண்ணிலேருந்து பாருங்கள், கண்ணீர் துளி எத்தனை கண்ணீர் விடுறான் இல்லையா? தேம்பி தேம்பி அழுதுட்டு உட்காந்துட்ருக்கான். அவன் எங்கே உட்காந்துட்ருக்கான்னு தெரியுதா? அங்கே பாருங்கள், சிலிண்டர் எல்லாம் இருக்கு இல்லையா? பார்த்தீங்களா? இது என்ன ரூம்? இது கிச்சன். அவங்க வீட்டு சமையல் அறையில் உட்காந்து அழுதுட்ருக்கான். அவனோட அம்மாவை அங்கே காணோம். அவங்க கடைக்கு போயிருக்காங்க. அம்மா தேடி வர்றான். கிச்சனில் அவங்க இல்லை. அதனால் அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். குட்டி பையன் இல்லையா? அதனால் உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அம்மா வேணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். சரி, இப்போது இந்த குட்டி பையனோட அழுகையை நிறுத்துறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சுற்றிலும் என்னெல்லாம் இருக்குது? காய்கறிகள், வெஜிடபிள்ஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குட்டி பையனோட அழுகையை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்சுதா? குட்டி பையன் அழுகையை நிறுத்தினானா பார்க்கலாமா நம்ம? சரி, அது பார்க்கறதுக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளோட பேரெல்லாம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? சமையலில் இருக்கக்கூடிய காய்கறிகள். இந்த காயோட பேர் பூசணிக்காய். நான் அம்புக்குறி வச்சு காட்டுறேன் இல்லையா? இது பூசணிக்காய். என்ன காய்? பூசணிக்காய். பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு காய்? இது என்ன காய்னு தெரியுதா? புடலங்காய். புடலங்காய். இந்த காயோட பேர் பீட்ரூட். 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 இந்த காயோட பேர் நுண்கோல். 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 இது என்னன்னு தெரியுதா? தக்காளி. சிவப்பாக இருக்கு இல்லையா? தக்காளி பழம். தக்காளி. இது கத்தரிக்காய். 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 இது பாருங்க, நல்லா பெருசாக இருக்குல்ல? தேங்காய். 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 சரி குட்டீஸ், இப்போது இந்த பையனோட வீட்டு கிச்சனில் என்ன காயெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த குட்டி பையனுக்கு முன்னால் பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் என்ன இருக்குன்னு தெரியுதா? ஒயிட் கலரில் இருக்குல்ல, வெள்ளை கலரில் மாவு, இட்லி மாவு இருக்குது. இந்த குட்டி பையனோட அம்மா இட்லிக்கு மாவு அரைச்சி அந்த பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. சரியா? இப்போ இந்த பையன் அழுதுட்ருக்கான் இல்லையா? இவனோட அழுகையை நிறுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி கேட்குது. ஏன் அழற அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்குது. நீங்கள் கேட்பீங்க இல்லையா? உங்களோட ஃப்ரெண்டு யாராவது அழுதுட்டு இருந்தா, என்னாச்சு, எதுக்கு அழற, ஏன் அழற அப்படின்னு கேட்பீங்கள்ல? அதைத்தான் தக்காளியும் கேட்குது. இந்த குட்டி பையனை பார்த்து ஏன் அழற, எதுக்கு அழற அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த குட்டி பையன் ஒன்றும் பதிலே சொல்லலை, அழுதுகிட்டே இருக்கான். அழுகையை நிறுத்தலை. தேங்காய் அதை பார்த்துட்ருக்குது. எப்படி இவனோட அழுகையை நிறுத்துறது அப்படின்னு யோசிக்குது. எப்படி நிறுத்துறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது. யோசித்து எல்லாருமா சேர்ந்து அதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த குட்டி பையனோட அழுகையை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த படத்தில் பாருங்கள், இந்த பூசணிக்காய் இருக்குது இல்லையா? பூசணி. அது அந்த குட்டி பையனுங்க பார்த்து கேட்குது, நான் ஆடட்டுமா, நான் டான்ஸ் ஆடட்டா, நீ பார்க்குறியா அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆடுறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது டான்ஸ் ஆடுறதை பார்த்தா இந்த குட்டி பையன் அழுகையை நிறுத்திடுவான் அப்படின்னு நினச்சிட்டு, நான் ஆடட்டுமா, ஆடவா அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்போவும் அந்த பையன் அழுகையை நிறுத்தலை. சரி, அடுத்து இந்த நுண்கோல் இருக்கு இல்லையா? இந்த காய் என்ன பண்ணிச்சு தெரியுமா? நான் உருளவா அப்படின்னு கேட்குது. நான் உருண்டு காட்டட்டுமா அப்படின்னு தரையில் படுத்து உருளுது. அப்போவும் அந்த குட்டி பையன் அழுகையை நிறுத்தலை. அடுத்து தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன கேட்குது? நான் பாடவா அப்படின்னு கேட்குது. நான் பாட்டு பாடட்டுமா? நல்லா பாடுவேன், என்னோட பாட்டு கேட்டு நீ அழுகையை நிறுத்திடுவியா அப்படின்னு பாட ஆரம்பிக்குது. ஆனாலும் அந்த குட்டி பையன் அப்போவும் என்ன பண்ணலை, அழுகையை நிறுத்தலை.
கடைசியாக கத்தரிக்காய் முயற்சி பண்ணி பார்க்குது. அது என்ன கேட்குது? நான் குதிக்கவா அப்படின்னு கேட்குது. நான் குதிக்கட்டுமா, நீ பார்க்குறியா? நான் குதிச்சு குதிச்சு விளையாடலாம், நீ பாரு, நான் குதிக்கிறேன் பாரு அப்படின்னு குதிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த பையன் என்ன பண்ணான்னு பார்க்கலாமா? கத்தரிக்காய் குதிச்சு போய் எங்கே விழுந்துருச்சு பார்த்தீங்களா? அடடா, பூசணி சொல்லுது, அடடா மாவில் விழுந்து விட்டது, மாவில் விழுந்து விட்டதுன்னு சொல்லுது. அதாவது கத்திரிக்காய் குதிச்சுது இல்லையா, நல்லா குதிச்சு தபக்கடின்னு போய் எங்கே விழுந்துருச்சு? இட்லி மாவு வச்சுருந்தாங்க இல்லையா பாத்திரத்தில், அந்த மாவுக்குள்ளே போய் கத்தரிக்காய் விழுந்துடுச்சு. ஆ அப்படின்னு கத்திட்டே போய் அந்த மாவுக்குள்ளே விழுகுது. அது மாவுக்குள்ளே விழுறத அந்த பையன் அப்படியே கண்ணை திரட்டி விழிச்சு அதைவே பார்க்குறான் இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் மாவுக்குள்ளே இருந்து வெளியில் எழுந்திரிச்சு வருது. இப்போ கத்திரிக்காயோட நிறத்தை பாருங்கள். கத்திரிக்காய் ஊதா கலரில் தானே இருக்கும், ஊதா நிறத்தில் இருக்கும். ஆனால் இப்போது மாவில் போய் குளித்த மாதிரி அதோட உருவமெல்லாம் மாறி போய் வெள்ளை கலரில் வெளியில் வருது. எல்லா காய்கறிகளும் அதை பார்க்குறாங்க. பூசணிக்காய், புடலங்காய், தேங்காய், பீட்ரூட், நூன்கோல், தக்காளி எல்லாரும் கத்தரிக்காயை பார்த்து சிரிக்கிறாங்க. வாய் விட்டு சத்தம் போட்டு ஹான்னு சிரிக்கிறாங்க. இந்த குட்டி பையனை பாருங்க, அவனுக்கும் சிரிப்பு தாங்கலை. கத்தரிக்காய் மாவுலேருந்து எழுந்திரிச்சு வரதை பார்த்து அந்த பையனுக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. அவன் அழுகையை நிறுத்திட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? நல்லா வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து இந்த காய்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பூசணிக்காய் சொல்லுது, அட தம்பி சிரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுது. என்ன குட்டீஸ், படத்தை பார்க்குறீங்க இல்லையா? இந்த குட்டி பையன் என்ன பண்ணிட்டான்? சிரிச்சிட்டான். கத்திரிக்காயை பார்த்து சிரிச்சிட்டான் இல்லையா? அதுதான் சிரிக்க வைத்த கத்திரிக்காய். கத்திரிக்காய் இந்த குட்டி பையனை என்ன பண்ணிடுச்சு? சிரிக்க வச்சிருச்சு. என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? இந்த கதையில் நம்ம நிறைய காய்களோட பேர் தெரிஞ்சிட்டோம் இல்லையா? சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.